ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்க எபிசோட் 43 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிப்பாங்க, நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம கெவின், ஸ்டீவ், ஓட்டர்ஸ் இவங்க 3 பேரோட கடவுள் சக்தியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ இருக்க அந்த கடவுள் சக்தியை வச்சு அட்டாக் பண்ணும்போது அப்போ நம்ம ஹீரோ அவரோட பெரிய வெப்பனை வச்சு இதை துண்டு துண்டா வெட்டி வீச போறேன்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாரு. அதே நேரம் அங்கே ஒரு மிகப்பெரிய சேர் வந்து நிற்கும். இது எதோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால கடவுளோட அந்த சேர் தான். இது இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த கால கடவுளோட அந்த சேரு அந்த திமிங்கலத்துக்கு உடம்பு மேலே வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ் என்ன நடக்குது இங்கே, அதுக்கு மேலே எப்படி சேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கெவின் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஹெய்லி, இது வந்து கடவுளோட சேர். இந்த சேர் வந்து ஒரு சிம்மாசனம் மாதிரி. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சேர் இருக்கும். அதுக்கு எல்லாமே அதுங்களுக்கு தனி சக்தி இருக்கும். அந்த சிம்மாசனத்துக்கு ஏற்ற அந்த கடவுள் அப்போ இல்லை, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கடவுளை தேடி அந்த சிம்மாசனமே வரும். அந்த சிம்மாசனம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு இந்த பக்கம் அந்த தரையில படுத்து கிடக்காம பார்த்தீங்கன்னா அந்த காப்பி குடிக்கி அவன் இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் நீங்க என்னதான் பேசினாலுமே அங்க நிக்கிறது பாதாளத்தின் மோனார்க்கு, அவன்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அவன் எல்லா சக்தியும் உரிய போறான்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த சேர்ல இருந்து அந்த கடவுளோட சக்தி அந்த சேருக்கு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கு, அந்த சேருக்கு கடவுள் ரியாலம்ல இருந்து பவர் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா, இது வெறும் வெத்தி சேர் தானே. அந்த இவான் குரூகோட உடம்புல இந்த கடவுளோட சக்தியை தாங்க முடியாம அவன் உடம்பு சல்லி சல்லியா நொறுங்கி போயிட்டு இருந்தது. அதனால அவனுக்குள்ள இருந்த அந்த கடவுளோட ஸ்டோன் அப்படி நான் வெளியே எடுத்து அதை நான் யூஸ் பண்ணேன். இதுல என்னாச்சு, சேரு ஒழுங்கு அங்கிருந்து போ, நீ என்ன ரொம்பவே கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணிட்டு, இப்போ நீ இங்க இருந்து கிளம்பல, உன் சேர் கால் 4 காலையும் அப்படி துண்டு துண்டா உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு இருப்பான். அதே நேரம் மேல சேர் இருக்கு பாத்தீங்களா, கீழே இருக்க அந்த டென்டக்கிள்ஸ்லாம் வந்து அந்த சேரை எப்படியாச்சும் எடுத்து போட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட நெருப்பு பவரை கண்ணில் கொண்டு வந்து, இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, இந்த த்ரோன் அதாவது இந்த சிம்மாசனத்தை வச்சு அந்த திமிங்கலத்தில் இருக்க ஆக்டோபஸ் டென்டக்கிள்ஸ் பத்தாதைக்கு அந்த மோனார்கா பாதாளம் எல்லாத்தையும் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா மாசா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிம்மாசனத்தை முழுங்கிறதுக்கு அந்த டென்டக்கிள்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, சிம்மாசனம் நீங்க வந்திருக்கிறியே, உன்னோட அந்த புல் கில்ட அந்த மேஜிக் ஸ்டோனை நான் என்ன பண்ண தெரியுமா, அதை அப்படியே நான் கடிச்சு சாப்பிட்டேன், இப்போ அந்த சக்தி எனக்குள்ள அப்படியே தான் இருக்கும், அதனால நீ இங்க வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த புல்கிலோட பவர் அந்த சிம்மாசனத்தில் அப்படி வெளியே வரும். அது அப்படியே பயங்கரமா வெடிச்சு சதுற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை கடிச்சு சாப்பிட்டனால அந்த சிம்மாசனத்தையே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிடுவான். அதே இடத்துல தண்ணிக்குள்ள பார்த்தா அந்த மோனார்கா பாதாளம் அவன் இந்த சிம்மாசனத்தை முழுங்கி அந்த சக்தி எடுத்து நான் இன்னும் ரொம்ப பலசாலியா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அது அப்படியே கிட்ட வந்து உள்ள இழுத்துக்கிட்டு இருப்பான். அந்த சிம்மாசனத்தை அவன் அப்படியே உள்ள இழுத்து அவன் இன்னும் நல்லா சக்தி வாய்ந்தவனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேல நின்று பார்த்தா அப்படியே கை தட்டிட்டு, தம்பி நீ நல்ல பிளான் பண்ற, ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் தெரிய வேண்டாமா, இந்த சிம்மாசனத்தோட சக்தி எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்குடா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த சிம்மாசனத்துல ஃபுல் பவர் இறக்குவாரு. அது அப்படியே கால உருவத்துல பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். அது அப்படியே வெடிச்சு சத்தரும் பாருங்க. நம்ம ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு, டேய் நீ என்னதான் கால கடவுளா இருந்தாலுமே இப்ப நீ ஏன் கண்ட்ரோல்ல இருக்க, என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிங்கல டென்டக்கிள்ஸ் வச்சிருக்கு பாருங்க அந்த மிருகம், அப்புறம் அதுக்குள்ள இருக்க அந்த பாதாள மோனார்க்கு, இது எல்லாமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவங்க கதை எல்லாம் முடிஞ்சிடும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த கில்டு பில்டிங் கொரியால இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு அடுப்புல நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு ஏதோ ஒன்று மூடி வச்சிருக்காரு சங்கிலியை போட்டு. அப்படி மூடி வச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ள யாரு இருக்கான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, அது மீனம் கில்டோட உண்மையான பாசான அந்த ரிபுவோட ஆத்மா தான். அதை நம்ம ஹீரோ காய்கறிலாம் வெட்டி போட்டு அப்படி சமைக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. அதை யாரோ திறந்து பாக்குறாங்க. யார் அதை திறந்து பாக்குறாங்கன்னு பார்த்தா அது அந்த மீனம் கில்ட சேர்ந்த இன்னொரு பாஸ் ஆத்மா மாதிரி வந்து நிக்குது ப்ளூ கலர்ல. அது எல்லாமே தூரத்துல இருந்து நம்ம ஸ்மைல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஸ்மைல் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்குது. இங்க ஒரு ஆத்மா வந்து அந்த மூடி அப்படி திறந்து சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கவனமா சொல்லும்போது, வந்துட்டியா என்னை வந்து புடி அப்படி சொல்லும்போது, ரிபு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லும்போது அங்க ஒரு ஆத்மா வந்து நிக்குது. இது வந்து டெமிகார்டு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா மாதிரி வந்து நிக்குது. நம்ம சீக்கிரம் இங்கிருந்து உடனே போயிடலாம் வா அப்படி சொல்லிட்டு அந்த ரிபு ரிச்சோட அந்த ஆத்மாவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடவுளோட அந்த டெமிகார்டு ஆத்மா அப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப நம்ம ஸ்மைல் அங்க வந்து அந்த டெமிகார்டு மேலே வந்து உட்கார்றான். உட்கார்ந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு உருவா பாருங்க, அங்க சட்டில இருந்த எல்லாமே அப்படி அங்க நம்ம ஸ்மைலோட வயிற்றுக்குள்ள போயிருது. அங்க உள்ள போனது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, அந்த ரிபி ரிச்சோட ஆத்மா தான். அதை பார்த்துட்டு இந்த டெமிகார்டு, டே வெளியே தூப்புடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்மைல போட்டு குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்மைல் அழகா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான்.
அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மிதக்கும் சிட்டில இருக்க அந்த கோரை டேமேஜ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அந்த டேமேஜை சரி செய்யறதுக்கு முதல்ல கில்ல சேர்ந்தவன் உள்ள பூந்து அதை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஜே தான் லைஃப் மேஜிக் பவர் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதை பத்தி நம்ம ஓட்டர்ஸ் ஜெய் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, ஜெய் சூப்பரா இப்படியே வேலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை பாராட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயும் யூகாவும் டெத் அண்ட் லைஃப் பவர் இது ரெண்டுத்தையுமே ஒன்னா மிக்ஸ் ஆக்கி அந்த கோர் மேஜிக் அப்படியே கொடுக்கும்போது அந்த கோர் மேஜிக் இப்ப உயிரே வந்துடுது. அப்படி அது உயிர் வரும்போது கடலுக்கு கீழே வந்துட்டு இருந்தது அப்படி ஸ்ட்ரைட்டா மேல நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஓட்டர்ஸும் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க வான்னு வாயை பொழந்து கிடப்பான். யாருன்னு பார்த்தா அந்த ரிஷப் கில்டு, அதாவது அந்த புல் கில்டை சேர்ந்தவன் தான். அவன் கத்துவான், ஏய் எங்களோட இவான் குருகர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்ட நம்ம ஹீரோ, டே ரொம்ப கோவப்படாதடா, உன்னோட பாஸ் ஆன இவான் குருகர் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ நான் இல்லை, அதை அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனா உங்களோட அந்த கடவுளோட சிம்மாசனமே இங்க வந்தது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புல் கில்டோட பவரே மொத்தமா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோட்டரில் கையை வச்சுட்டு, இப்போ நீ இந்த புல் கில்டை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இப்போதான் நீ டெம்பரவரியாக அந்த புல் கில்டுக்கு பாஸ் ஆகிட்ட, இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணலாம் இந்த புல் கில்டு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவன் அப்படி உட்காந்துட்டு, அப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சோஃபி நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அடிப்படலையே, ஆமா லியோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட அப்படியே மொக்க போட்டுட்டே இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கொரியால நம்ம ஆஃபீஸர்ஸ் கில்டு பில்டிங் முன்னாடி அங்கே நம்ம ஸ்மைல் அப்படி முழுங்கினா பார்த்தீங்களா, அவன் இன்னும் வெளியே துப்பவே இல்லை. அவன் நம்ம ஸ்மைலை போட்டு துப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அவள் குலுக்குன்னு குலுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம ஸ்மைல் அப்படி சிரிச்சுக்கிட்டே விடவே மாட்டான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே வராரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நிறைய விஷயம் இங்கே நடந்துச்சு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்னோன்னே அதை பார்த்துட்டு அந்த டெமிகார்டு, ஐயோ லியோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் முடிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த அப்படி வேற ஒரு இடமா டெலிபோர்ட் பண்ணி விடுவார் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெப்பன் செய்கிற அந்த பெரிய அண்டால நெருப்பு குழம்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு டப்புன்னு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி விட்டுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அப்படி மிதந்துட்டு இருப்பாரு. ஆனால் அந்த டெமிகார்டு அப்படி கீழே விழுந்துட்டு இருப்பா. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஸ்மைலை அப்படி மேலே தூக்கிடுவாரு. ஸ்மைல் அப்படி பிடிச்சி தூக்கிட்டு அப்படி பிடிச்சி கையில் வச்சுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தா அந்த டெமிகார்டு அந்த நெருப்பு குழம்புக்குள்ள அப்படி விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு, என்ன என் ஸ்மைலுக்கு வச்ச சாப்பாடு அவன் திங்க கூடாதா, அவனை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே விழுந்து அந்த டெமிகார்டு ஐயோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து மேலே வந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ, ஏ ஸ்மைலு நீ கரெக்டான வேலை பார்த்துட்டு இருக்க, அவளை இவகிட்ட விடாமல் விட்டுட்ட அப்படி சொல்லும்போது அங்கேருந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தவ, ஏய் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, மீனம் கில்டோட பவர் என்ன தெரியுமா, அந்த மீனம் கில்டில் ட்வின் ஃபிஷ் இருக்கும், அந்த ட்வின் ஃபிஷ்ஷுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நாங்கள் ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் 2 3 4 பேராக இருப்போம். இப்போ தண்ணிக்குள்ளே இந்த நெருப்புக்குள்ளே விழுந்தா பார்த்தீங்களா, அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே இந்த மீனம் கில்டோட டெமிகார்டு இல்லை, இவ தாங்க இந்த மீனம் கில்டோட காடே, இவளோட பேர் நெப்பித்திஸ், இந்த மீனம் கில்டுக்கே நான் தான் காடு, நான் தான் நெப்பிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே விழுந்தவ மேலே அப்படி பறந்து வந்துட்டு இருப்பா. இவ டெமிகார்டு அளவுக்கு டம்மியாக இருக்காருன்னு பார்த்தா இவ தான் உண்மையான காடே. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ தான் உண்மையான காடா, ஆனால் உன்னை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, பார்க்கறதுக்கே ரொம்ப வீக்காக இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கொக்கி அப்படி போட்டு அவளை அப்படி மேலே தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஸ்டைலாக நின்று இருப்பாரு பாருங்க. நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்ட, உன்னை நான் இங்கே வரவேற்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துன உடனே மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ ஒரு டிவைன் காடு, இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த காடாக இருந்துட்டு இங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாளா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன ஆகும் நான் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்க, உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா கத்தும் போது, என்ன நீங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, நான் சாரியும் கேட்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ, இப்போ என்னாச்சு, நீ எதுக்காக இவளை காப்பாற்ற வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம், அந்த பாதாளம் மோனார்க் எதுக்கு இங்கே வந்தான், உங்களுக்கும் அந்த மோனார்க்காவுக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ரிபுரிச் உருவத்தில் ஒருத்தி வந்துட்டு இருக்கா, அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க விசாரிச்சுட்டே இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த மிதக்கும் சிட்டியில் அந்த புல்கில்டை அந்த ஒரு கேப்டன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த இவான் குருகோட கூட இருந்தவன், அவன் டக்குன்னு ஃபோன் பண்ணி எகிப்தில் அந்த புல்கில்டுக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு ஃபோன் பண்ணி அங்கே சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கவன், இங்கே கடவுள்கிட்ட சக்தி எதுவுமே இல்லையே, எல்லாமே வீக் ஆயிடுச்சு, எங்களோட மத சக்தி எதுவுமே ஒர்க் ஆகலை, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதை கேட்டுட்டு ஃபோனில் கேட்டவன் இந்த பக்கம் அந்த கேப்டனு, ஐயோ எங்கள் சக்தி ஃபுல்லாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுத்துட்டு இருப்பான். அதை நேரம் இந்த பக்கம் பார்த்தா இங்கே அந்த காப்பி குடிக்கிருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்லிட்டு இருப்பான், லியோ உங்களோட கடவுளையும் சொல்லி முடிச்சுட்டானா, அந்த சக்தியை அவன் ஃபுல்லாக உறிஞ்சிட்டானா, செம காமெடிடா அப்படி சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டே, காப்பி குடிக்கி பேசாமல் இருறா, இங்கே எவ்வளோ கடுப்பில் இருக்க, நீ பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த காப்பி குடிக்க அப்படி கட்டி போட்டு முட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, லியோ என்னதான் இருந்தாலும் அந்த மோனார்க் ஆஃப் பாதாளத்தையே பிடிச்சிட்டானா, அவன் சோழி முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் உன்னோட கடவுளோட கதையை முடிச்சிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கோன்னே அதை கேட்டு அந்த கேப்டன், என்னடா அந்த காப்பி குடிக்க ரொம்பவே கடுப்பேற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
நான் நினச்சது எதுவுமே நடக்கல, எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இந்த காப்பி குடிக்க மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் அங்கே மிகப்பெரிய அந்த திமிங்கலம் டெண்டகல்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த திமிங்கலம் அப்படியே கயிறு கட்டி மேலே தூக்கிட்டு இருப்பானுங்க. அது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொக்கிலாம் போட்டு அப்படி மேலே தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கே நம்ம ஸ்டீவு, ஹெய்லி, அப்புறம் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே நின்றுருப்பாங்க. இருந்தாலும் அதை தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே அடிப்பட்டவங்க அவங்க உடம்பை ஹீல் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம கெவின் அங்கே வந்து இதை தூக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தா என்னோட ஐஸ் பவர் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஹெய்லி அப்பா அடிக்கிற வேலைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஓட்டர்ஸ் அவங்ககிட்ட ஏய் நீங்கள் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்களோட கடவுள் எல்லாமே லியோவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க தெரியுமா, ஏன் என்னோட அப்போலோ கடவுளையே அவன் ரொம்ப கண்ட்ரோல் வச்சிருக்கான், ஏதாவது தப்பாக பண்ணால் முடிய பிடிச்சி ஒரு புடுங்கு சொட்டையாக்கி விட்டுருவோம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் தெரியுமா, அந்த அளவுக்கு உங்கள் கடவுள்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு நீ இதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹெய்லி என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்கள் கடவுள் எல்லாமே ஓபிசஸ் நம்ம லியோவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும், லியோ என்ன பண்ணாலுமே நம்ம அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த முதல் கில்ட சேர்ந்தவன் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவானா, இந்த அளவுக்கு மிகப்பெரிய மந்திர ஒயர்லாம் கண்டுபிடிச்சது நாங்கள் தான், எங்கள் கில்டு தான், இது மூலமாக தான் இந்த மிகப்பெரிய திமிங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அந்த மிதக்கும் சிட்டியோட கோரையே நான் தான் சரி பண்ணேன், எங்களோட முதல் கில்டு பவர் தான் இது எல்லாமே காரணம், ஆனால் எல்லா பேரும் அவன் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சில்வியா அந்த ஒயர் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சில்வியா சீக்கிரவா அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அங்கே ப்ளூ கலரில் அப்படி லைட் வந்துட்டு இருக்கும், அங்கே போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சில்வியா ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. இந்த ப்ளூ கலர் லைட் யாரா இருக்கும், அது யாரா இருக்குன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் அதுலேருந்து யார் வர போகிறா அப்படின்னு தெரியும். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட் டேன் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, செம ஃபன்னும் காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.